ஹாய் ஆல் வெல்கம் டு டே 4 vlog. ஸோ இது ஆக்சுவலி வந்து லாஸ்ட் விலாக்ஸ்லேயே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மித்து வந்து கொஞ்சம் வந்து ஓகேவாக இருந்த டே வந்து பார்த்திங்கன்னா இந்த டே 3 அண்ட் டே 4 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 days வந்து ஃபீவர் வந்து ரொம்பவே இருந்தது அவனுக்கு. இங்கேயே வந்து சென்னையிலே ஃபீவர் இருந்துச்சு, பட் ஆனால் வந்து ஹை ஃபீவர் இல்லை. ஸோ டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன வந்து சப்போஸ் வந்து ஃபீவர் வந்தது, அங்கே போய் ஃபீவர் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் வாங்கிட்டு தான் போனோம். போகலாமா இல்லை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரியும் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம். ரொம்பவே வந்து ஃபீவர் வந்து இல்லை, பட் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுனால நாங்கள் ஸ்ரீலங்கா வந்தோம். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீவர், மித்துக்கு சுத்தமாக முடியல. ரொம்பவே பயந்துட்டோம். சரி கொலம்போலேருந்து அகைன் நம்ம அப்படியே கிளம்பிடலாமா அப்படின்னு. சரி அவங்க கொடுத்த ப்ரிஸ்கிரைப் பண்ண டானிக் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நெக்ஸ்ட் டேவே ஃபீவர் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் அப்பாடான்னு இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ டே 4 பார்த்திங்கன்னா நுவராலியா நான் வந்து லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருப்பேன். சூப்பரான பிளேஸ். நீங்கள் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா மஸ்ட்டு விசிட் இந்த பிளேஸ். ஸோ இந்த நுவராலியாவில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டே வந்து வேறு லெவலில் இருந்தது. இது வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஊட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த vlogலேயே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் பாருங்கள். இன் நுவராலியா திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிட்டில் இங்கிலாந்து. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருந்தது வியூவே. ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே இருந்தது. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லாக இருந்தது. நார்மலாக நான் சொல்லியிருப்பேன், ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் கொலம்போலேருந்து பென்டோட்டா அதெல்லாம் போனப்போ ரொம்பவே வந்து செம்ம சன்னியாக இருந்துச்சு. நம்ம சென்னை மாதிரியே இருந்தது. ஐயோ என்னடா இது, சென்னையிலேயும் இப்படி இருக்குது, இங்கேயும் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு இருந்தேன். பட் ஆனால் ஒன்ஸ் இந்த நுவராலியா போனோடனே செம்ம சில்லு, சுத்தமாக முடியல, அப்படி இருந்தது. ஸோ மார்னிங் டைம்ன்றதுனால ஓரளவு எங்களுக்கு தெரியல. ஸோ ரொம்பவே வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் போயிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வியூ தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் அதை கண்டினியூ பண்ணி அப்படியே எங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க, எப்படி வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அப்படியே ஜஸ்ட் வந்து பார்த்துட்ருந்தோம். நிறைய வந்து பிளேசஸ் இருக்குது, பட் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாதுன்றதுனால ரொம்பவே வந்து அங்கே என்ன ஃபேமஸான பிளேஸோ அதெல்லாமே எங்களுக்கு வந்து டிரைவர் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்காக கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போயிருந்ததுனால ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய டெம்பிள்ஸ் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீத்தம் டெம்பிள் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ நிறைய டெம்பிள்ஸ், புத்தா டெம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஒரு சித்தர் இருந்தார், அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய வந்து அவரோட லைஃப் ஸ்டோரி பற்றி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட். இந்த வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம வந்து ஏற்காட்டிலலாம் போனால் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும்ல, மேலே வந்து நம்ம ஸ்டெப்ஸில் போகணும். ஸோ அங்கேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கிளாஸ் பிரிட்ஜ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இதுவும் இருந்தது, பட் கிளாஸ் பிரிட்ஜ் இல்லை. ஸோ நார்மலாக வந்து ஸ்டெப்ஸில் போய் ஒரு பர்டிகுலர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம போயிட்ட பிறகு அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா வரதா இருந்தால் கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ் இந்த நுவராலியா. அண்ட் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 1500 rupees அந்த மாதிரி, இல்லைனா ஒரு 1000 rupees அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து இவங்க எல்லாமே டாலர்ஸ்லேயும் வாங்குகிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ருப்பீஸ்லேயும் வாங்குகிறாங்க. ஸ்ரீலங்கன் அந்த எல்கேஆர் வந்து ரொம்ப கம்மின்றதுனால நிறைய ஹோட்டல்ஸில் வந்து டாலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டாலர்ஸும் கையில் வச்சுக்கோங்க அண்ட் எல்கேஆர் அந்த மணியும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போகணும். ஸோ லாஸ்ட்டாக விசிட் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா விக்டோரியா பார்க் விசிட் பண்ணியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கே வந்து லிட்டில் இங்கிலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நுவராலியா பிளேஸே. ஸோ ஓவராலாக வந்து இந்த பிளேஸ் தான் என்னோட வந்து மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா விசிட் பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் 2 days வந்து எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ நார்மலாக வந்து இந்தியாவில் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த பிளேஸ் போனதுனால வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.